இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக உங்கள் முன்னால் ஆண்டவரை நிற்க கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பலவிதமான போராட்டங்கள், பலவீனங்கள், இவைகளுக்கு மத்தியில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை தினம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை பலப்படுத்திட்டு இன்னும் பல காரியங்களை செய்யணும். நான் செத்து போகக்கூடாது. எல்லோரும் சாபம் தான் நல்லா இருக்குமே, அதை எனக்கு பயந்துட்டுருக்கிறேன். நான் ஆண்டவர் சொல்கிற போன தடவைக்கு முந்தினோட சொன்னேன், எனக்கு சாவு வரக்கூடாது ஆண்டவரே, நான் தயவுசெய்து என்னை விட்டுருங்க. என்னுடைய வேலைகளெல்லாம் கொஞ்சம் முடிவு பண்ணி தான் அதில் செய்கிற வரைக்கும் நான் உலகத்தில் இருக்கிறேன், அப்புறம் நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கடந்த வாரத்தில் சொன்னது, அந்த ஆஃபீஸர் என்னை கொலை செய்து ஜெயிலுக்கு போகிறேன், நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்குவீங்க, நீ வேலை செய்கிற மனைவி பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. ஒன்று பெருசு வேலைக்கு போயிடுச்சு, இன்னும் ரெண்டும் வேலைக்கு நல்ல தரமான படிப்பு படிச்சிருக்கு. அந்த பொம்பளையே நானும் கொலை பண்ணிட்டு போயிடுவேன், அப்புறம் நீங்கள் எப்படி பொழைச்சிக்கிங்க? உங்களையே நான் கொல்லணும்? நான் பெருத்து வளர்த்து கஷ்டப்பட்டு நான் வளர்த்தி இருப்பேன், இதுக்கு தான் கீழ்ப்படியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் அவங்கள விட்டுருவேன், அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றையும் பண்ண மாட்டேன். அந்த பொம்பளையை நான் கொல்லணும். அதே வழியில் போவோம் வருவோம். இதை கேட்டதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட சொல்லிடுச்சு, ஆண்டி எங்கள் அப்பா அப்படி உங்களை சொல்கிறாருன்னு. கூட்டம் நடக்கும்போது சொன்ன உடனே இந்த கூட்டத்தில் இருக்கவங்கெல்லாம், ஏம்மா தயவு செய்து இனிமேல் வராதிங்க, நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்குள்ளே கோயிலாக இல்லை, ஜபமாக இல்லை, நீங்கள் போங்கம்மா எங்கேயாச்சும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அக்கா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நாங்களும் இன்னும் நிறைய பேருக்கு வேணாங்க, அதனால நீங்கள் உங்கள் அப்பா கொண்டுட்டாருன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் நஷ்டம், அதனால் வராதிங்கம்மா, கையெடுத்து கும்பிட்றோம், நீங்கள் போங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க பிள்ளைங்க பயந்து பார்க்குறாங்க. நான் சொன்ன சும்மா இருங்க, எல்லாம் அப்படி தான் போனோன்னே நான் போவேன், அவருக்கு எழுத சாகணுன்னா சாகுறேன், மரணம் ஒரே நாளில் வருது, கர்த்தருக்காக தானே மறிக்க போகிறேன், மறித்துட்டு போகிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி செய்ய மாட்டார், என்னை விட மாட்டார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, அவரை தினம் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கேன், அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான், தெரியுமா? அவருக்கு தெரியும். அதனால் ஒன்றும் சொல்லாதீங்க, பிள்ளைகளுக்கு ஒரு சிரிப்பு, நீங்கள் வாங்க. ரோட்டில் அந்த பிள்ளைகளை பார்த்தா பேச மாட்டாங்க, பக்கத்தில் துணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் வாங்கி இது என்னமோ கலர் நல்லா இல்லைங்க, நல்லா ஆமாங்க நல்லா இருக்கு, கொலை பண்ணுறோம். ஆட்டுக்குட்டிகிட்ட கொலைகாரர் கேட்குறாரு, என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அது நடந்ததுங்க. இன்றைக்கு என்ன நேரில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை ஏதோ உள்ள அர்த்தம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசி யார் எதுன்னு கேட்டு உங்கள் கை காலெல்லாம் உடச்சிருவார் நீங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே, சரியா? உங்கள் வாகையெல்லாம் ஓமையாக போயிடும், ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறீங்க? நீங்கள் ஆடிட்டு பாடிட்டு இருக்கீங்க, குதிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும், உலகமே தெரியும். நீங்கள் பாடுற பாட்டும் ஆடுற ஆட்டமும் ஆண்டவருக்கு விரோதமா. எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஆடுங்க, ஒன்று நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள சவாமையுடைய தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சிச்சு, உங்கள் கதையே முடிஞ்சிருச்சு, சரியா? ஜாக்கிரதையாக இருக்கும். கண்களை முடிச்சவன் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே, அருமையான வேலையை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறுபடியுமாக ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அங்கெங்கேயும் ஓடாதீங்க, கவனிங்க. ஒரு சின்ன ஒரு நோட்டு, ஒரு சின்ன ஒரு பென்சிலோ பேரனோ எழுதிக்கிங்க. இந்த வசனங்களை எழுதிட்டு இங்கே பாருங்கள், இப்போ கிட்ட வர்றவங்களெல்லாம் சின்ன நோட்டை வச்சுட்டு இருப்பாங்க, பாவம் பொம்பளைங்க, அதில் எழுதுவாங்க. எழுதிட்டு இந்த பிள்ளைகளெல்லாம், இந்த காலேஜில் படித்த பிள்ளைகளெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு பைபிள் தெரியாமல் பீரோவுக்குள்ளே புடவைகளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்களா, அதை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. புடவைகளுக்குள்ளே போகிற நேரம் வரணும்,
கதவை தட்டினா தான் திறக்கிறது, அப்படியெல்லாம் ஜெபம். இன்றைக்கு 3 பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்புகிற உங்களுக்கும் அந்த மெய் சமாதானம் அவரும் சமாதானம் அந்த பரிபூர்ணமான ஒரு விடுதலையை பெற்று அவர் மரித்து போனார். சரியா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் இப்போ 2 மாதத்தில் 1 மாதத்தில் தீபாவளியை கொண்டாடுறீங்க, எல்லாரும் கொண்டாடுறீங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் தீபாவளி கொண்டாடுறவங்களும் இல்லை. அது என்னங்க அது? தீபாவளி என்ன பட்டாசு அடிக்கிறது தானே, அது என்ன சாமி கும்பிட்றதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு துஷ்டன் செத்துப்பானா, அதுக்காக செத்துப்பானதை ஒளி விளக்கேற்றி அந்த இருட்டு நேரத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உடனே பேசுவீங்க. அப்படி இல்லை. இந்த 2 நாளைக்கு முன்னே டிவியில் ஒரு கேரளாவில் ஒரு சம்பவம். அதில் ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி இன்னொரு மனுஷனோட அவனை விரும்பி ஓடிடுச்சு. ஓடினதுக்கப்புறம் அதை டிவியில் போடுறாங்க. அவனுடைய 150 பேரோ 250 பேரோ கறி சாப்பாடு குட்டி எல்லாம் போட்டு ஆட்டமான ஆட்டம், பாட்டான பாட்டு. போயிட்டாளா என் பொண்டாட்டி, போயிட்டா என் பொண்டாட்டி, போயிட்டா என் பொண்டாட்டி போயிட்டான்னு குதிச்சு ஆடுறாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து பாடி குதிச்சு. அதுபோல தான் அந்த தீபாவளின்னு நினைக்கிறேன் நான். சரியா? சரி. இந்த தீபாவளி இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. நான் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் முழுநிலவு ஜெபம் நடத்திட்டுருக்கேன். அதாவது மாதத்தில் 4வது சனிக்கிழமை. நீங்கள் ஒரு வேளை எப்போ பார்த்தாலும் 40 வருஷம் இது அம்மா என்ன 40 வருஷம்னா என்னன்னு தெரியுமா? ட்ரேட்மார்க் எனக்கு. 40 வருஷம்தான் வனாந்தரத்தை சுற்றி கானான் தேசத்தை பார்த்தோம். 40 நாள் தான் மோசே போய் இப்போ உடன்படிக்கை பெட்டி வாங்கிட்டு வந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாள் தான் மலையில் உபவாசம் பண்ணார். 40 நாள் நிறைய அதில் வருது. இந்த 40 நாளை நான் முடிச்சுட்டேன், வெற்றியாக முடிச்சிருக்கிறேன். எனக்கு அது பெரிய சந்தோஷம் இல்லையா? அதை சொல்கிறதுல என்ன தப்பு? என்ன பொய் சொல்லிட்டு இருக்கிறேன்னா? செய்து பாருங்க, எங்கே சொல்லுங்களேன். நாங்கள் 40 வருஷமா நாங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினா கர்த்தர் பேரில் அன்பு வச்சு அவர் கீழ்ப்படிஞ்சு கேட்கும்போது அது 1 2 அல்ல, வந்ததும் போகிற மாதிரி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாம் 40 வருஷம் 41 வருஷம் முழுஇரவு 40 வருஷத்துக்கு மேலே, உபவாச கூட்டம் 40 வருஷத்துக்கு மேலே, ஆலய ஆராதனைக்கு தினம் போகிறது 40 வருஷத்துக்கு மேலே. இப்படி பல 40 வருஷம் நடத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு முடிச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒரு பெரிய பாஸ் சொன்னார். இவங்க எல்லாம் சொல்கிறாங்க 30 20 40 இப்போ நீங்கள் சொல்லுங்கள்ல சிஸ்டர் அப்படின்னா சொல்ல வேண்டாம். கை பொண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். செய்துட்ருக்குறேன், இன்றைக்கும் செய்துட்ருக்குறேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னும் டிவியில் பேசுகிறது 15 வருஷமாக பேசிகிட்ருக்குறேன். சொல்லுங்கள். இதை ஊட்டியில் முதல்ல நான் பேசுனது 2 வருஷம் இமயத்தில் பேசினேன். இமயத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு காலையில் 6 மணி, கொஞ்சம் பேர் சொன்னாங்க 6 மணி நாங்கள் வேலை செய்துட்ருக்கோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், கொஞ்சம் மாற்றி பேசுங்கன்னு. நான் அவங்க கொடுக்க மாட்டாங்க போலுக்கு அந்த இமயம் டிவின்னு சொல்லி நான் திடீர்னு மாற்றிட்டேன் தமிழனுக்கு. என்கிட்ட சரியான சண்டை போட்டாங்க. பார்த்துட்ருப்பாங்க. உங்களை யார் அப்படி எங்களை கேட்காம நிற்க சொன்னது? நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா டைமை நாங்கள் மாற்றி கொடுத்துருவோமல்ல, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா காசை நாங்கள் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருப்போமல்ல, ஏன் இப்படி செய்தீங்கன்னு வருத்தப்பட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இவ்வளோ தூரம் என்ன மதிக்கிறாங்களே, இவ்வளோ தூரம் என்னுடைய நிகழ்ச்சியை நேசிக்கிறாங்களே. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம், ஒரு பக்கம் எனக்கு வேதனை. ஆனால் முடிச்சுட்டு அடுத்தது தமிழனில் பேச ஆரம்பிச்சுட்டு அவங்க எனக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் 2 வருஷம்னா இதில் 10 வருஷத்துக்கு மேலே நான் பேசிட்டேன். இது பெருமை இல்லை. சில சமயம் நினைப்பேன், இப்படி சொல்கிறது தப்போ என்னமோ, சாத்தான் ஏதாவது கண்ணு வச்சுட்ருப்பானோ. 10 வருஷத்துக்கு மேலே 11 வருஷமாக பேசிட்டேன். தொடர்ந்து ஒரே நிகழ்ச்சியில் அதே டைமில் பேசி முடிச்சிருக்கிறேன். பாதிப்பில்லை. எல்லாரும் ரொம்ப அதிகமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் போனது இமயத்தில் தமிழனில் பேசும்போது தான் வெளிநாடுகளெல்லாம் எனக்கு கூப்பிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அதில் பேச முடியாது, நான் தான் வெளியில் வந்தேன். என்ன யாரும் அனுப்பு ஜாய் டிவியில் பேசுகிறேன். 1 வருஷமாக பேசி முடிச்சுட்டு இப்போ 2வது வருஷம் பேசுகிறேன். எல்லாம் தொடர்ந்து செய்ய எங்கள் அப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்கிறார். யார் இதுக்கு உடன் வரல, கர்த்தர் தான் என்னோட எல்லாம். வருஷக்கணக்கா மாதக்கணக்கா நான் பொய் சொல்கிறதில்ல, உண்மையாக சொல்கிறேன். கடவுளை முதல்ல பிரியப்படுத்துகிறேன்.
உங்களெல்லாம் பிரியப்படுத்தணும்னு எல்லாம் எனக்கு நினைக்கல. நான் சும்மா என்னை குறை சொல்கிறவங்க பொறாமப்படுறவங்க அவங்களெல்லாம் பிரியப்படுத்தணும். அவங்களெல்லாம் போய் நின்று நான் என்னுடைய ரிப்போர்ட்டாக யாருக்கிட்டையும் ரிப்போர்ட் எத்தனையோ சபையில் கூப்பிட்டாங்க என்னை, வாங்க நம்ம இப்போ சேர்ந்து ஒழிய செய்யலன்னு. மற்றவங்களுக்கு என்ன, நான் இஷ்டத்துக்கு நடுஜாமத்தில் போவேன் வருவேன், அதிகாலையில் போவேன். அது கடவுளுக்காக செய்யணும், கட்டுப்பாட்டோட செய்யலை. அதனால தான் இன்றைக்கி நிறைய நாட்கள் இப்பொழுதும் ஜாய் டிவியில் பேசிகிட்டு இருக்கீங்க, அதை காட்டில் இங்கே வரவேற்பா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இரவு ஜெபம் 40 வருஷத்துக்கு 41 வருஷமாக நடத்திட்டுருக்குறேன். ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறேன். அப்போ ஒரு வருஷம் முழு ஜெபம் சாயங்காலம் 4வது வாரம் சாயங்காலம் முழு 4வது சனிக்கிழமை அங்கே எல்லாம் வந்துட்டாங்க. அப்போது பெரிய பாத்திரமெல்லாம் இப்போ வச்சிட்ருக்குறேன். வாங்கி கொஞ்சம் பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. 1000 ரூபா 2000 ரூபாய்க்கெல்லாம் 30 பேர் சாப்பிட்ற மாதிரி 20 பேர் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ 20 கிலோ அரிசி 30 அதெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருக்குறேன் அதெல்லாம் குழம்புக்கு சாப்பாட்டுக்கு பாத்திரம். அப்போ என்கிட்ட பாத்திரம் இல்லை. அப்போ அந்த வந்த புதுசாக அப்போ மாட்டு வண்டியில் பெரிய பெரிய பாத்திரம் சாப்பாட்டுக்கு 100 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி 120 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி பெரிய பாத்திரத்தை மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வர்றாங்க நம்ம சகோதரர்கள். அண்டா பழிமாறுறதுக்கு கரண்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து லூத்தரன் சர்ச்சில் நடத்திட்டுருக்குறோம். லூத்தரன் சர்ச்சில் வாசலில் அடுப்பு போட்டு அவங்க நான் லுத்தரன் சபையை சேர்ந்தவ, அவங்க எனக்கு ரொம்ப அந்த சர்ச்சில் நான் ஊழியம் செய்கிறேன். நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் நடத்துவோம். நான் அதில் மெயினாக இருப்பேன். அதனால் எங்களுக்கு ரொம்ப என் பேரில் அவங்களுக்கு இஷ்டம். அதனால் அங்கே சாப்பாடு ஆகுது. அதில் நிரந்தரமாக ஒரு சமையல் செய்கிற ஒருத்தர் எங்களுக்கு அறிமுகமானார். நான் செய்கிறமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாட்களை இருங்க, மற்ற வேலைகளை பாருங்கள். அவர் சமைப்பார். கூட சபைக்கு வர்ற ஒரு சகோதரி கணவன் மனைவி. அவர் நைட்டில் தபலா அடிப்பார். ஜோசப் அவர் பேர். அவருடைய மனைவி வசந்தி. அது கூட இருந்து பாடுற இதுவெல்லாம் செய்கிற அவங்க வர்றதுக்கு முதல்ல இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாங்க, செய்யணும். அவங்க 2 பேர் இருக்காங்க, சமையல்காரர் இருக்கார். நானும் வசந்தி எல்லாம் அப்படி அதை இதையும் பார்த்துக்கிட்டு ஓடி ஆடி பெஞ்செல்லாம் தள்ளி போட்டிருக்கிறோம். 6 மணிக்கெல்லாம் வந்துடணும் அவங்க. ஏன்னா தொதுவர்கள், ஆதிவாசிகள், படுகர்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அவர்களும் ஆதிவாசிக்கு சேர்ந்த மாதிரி இவர்கள் தவறாமல் வருவாங்க. அதே போல் கிராமத்திலிருந்து வருவாங்க. ஒரு முத்தர கிராமத்தை எனக்கு சொந்தமாக்கியிருக்கிறேன். எஸ்டேட்டுகள்லேருந்து வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எல்லாம் ஒரு 100 பேருக்கு மேலே வருவாங்க. அந்த ஹால் சின்ன ஹால் தான் லுத்தரன் சர்ச்சு இங்கே இருக்குது. லுத்தரன் சர்ச் ஒன்று தான் இங்கே. அது ஃபுல்லாக நிறையும். அது ஃபுல்லாக நிறைய எல்லாம் உட்காந்து விடிய 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 பாடி ஆடி துதிச்சு ஜெபிச்சு அசுத்தாவிகள் எல்லாம் துரத்தி விடிய காலம் அப்படியே சந்தோஷமாக போவாங்க. அப்படி ஒரு நாள் நடக்குது. 6 மணி ஆச்சு. ஏன்னா பஸ்ஸு கிடைக்காது. சோலைக்குள்ளே ரோட்டில் பஸ்ஸில் வரணும். சோலைக்குள்ளே காட்டெருமை மற்ற மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதனால அந்த ஆதிவாசிகள், அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதால உண்மை பார்க்குறாங்க. அந்த தொதுவை ஏன்னா அருமையான மக்கள் சீக்கிரமாக 5 மணிக்கு போட்டு 6 மணிக்கு எல்லாம் ரோட்டில் நின்று வந்துடுவாங்க. அதே போல் படுக மக்களும் சீக்கிரமாக வந்துடுவாங்க, எல்லாம் வந்துடுவாங்க. அன்னைக்கு வரவே இல்லை. 6 மணிக்குள்ளே இங்கே இருப்பாங்க ஆளுங்க. 6 மணிக்கு ஆஜர் எல்லோரும். 6 மணிக்கு வரல. அப்போ தான் வாசலில் சாப்பாடு ஆகிட்டுருக்குது. வெராண்டா, பெரிய வெராண்டா, சர்ச்சு வெராண்டா. அப்போ நான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எங்கே ஒருத்தரையும் காணா அப்படின்னு பார்த்தா, வசந்தா இங்கே வா வசந்தா. என்ன வசந்தா, 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் இங்கே பாதி பேர் இருப்பாங்க, காணாமே. என்னாச்சு வா அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோட பேசுகிறாரு. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இன்னைக்கு என்ன நாள்? ஓ, இன்னைக்கு தீபாவளி. தீபாவளி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தீபாவளி. உங்கள்கிட்ட வர்றவங்கெல்லாம் யார்? எல்லாம் அன்பான இந்து ஜனங்கள் தான். அப்படியே சரி. அப்படின்னா இன்னைக்கு அவங்க தீபாவளி கொண்டாடணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். ஐயோ ஆண்டவரே, மறந்துட்டுன்னு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சொல்லலாமல்ல, ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறேன். எங்கள் அக்காலாம் சொல்லுவேன், என்ன நீ ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவேன். நீங்கள் ஏன் இதை பேசாமல் விட்டீங்க? என்கிட்ட சொல்லியிருக்கலாமல்ல, இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு வைக்காத, அடுத்த வாரம் வைய, இல்லைன்னா 2 நாள் கழிச்சு வை. நீங்கள் சொல்லலை இல்லை, என் பேரில் தப்பு இல்லை. நீங்கள் ஏன் சொல்ல? நீங்கள் சொல்லியிருந்தா வச்சிருக்கோமா? நீங்கள் சொல்லி நான் எதை கேட்கல ஆண்டவரை அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறேன். அழுக வந்துருச்சு.
ஷோ நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு வேணால் ஏதோ ஒரு ஹாஸ்டலில் அனாதை ஹாஸ்டலில் கொண்டே கொடுத்துருவேன். ஜனங்கள் என்ன பண்ணுறது, அவங்க அங்கெல்லாம் ஆயிப்பாங்களே, ஏன் அக்கா சொல்லலை, போன வாரமே சொல்லலை, இன்றைக்கி வர சொல்லிட்டாங்களேன்னு நினைப்பாங்களே, நான் என்ன பண்ணுறதான்றவரை அப்படின்ட்டு அழுகிறேன். உடனே அழுதுட்டு அந்த வசந்தாவுக்கு நாங்கள் எப்போவுமே ஒருமனப்பட்டு 2 பேர் ஜெபம் உள்ளே போய் ஆண்டுக்கு முன்னால் பலிபீடத்துக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏப்பா அப்படி நடந்துச்சு, ஏப்பா அப்படி நீங்கள் செய்தீங்க, செய்கிறது நான், ஏப்பா அப்படி நீங்கள் செய்தீங்க, ஏப்பா என்னை விட்டுட்டீங்க, இப்போ நான் என்ன செய்வேங்க போது அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு மெல்லிய சத்தம். இந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்குமா, கேட்டிருக்குதா, இல்லைன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் போடுங்க உபவாசம், முழுசுமா ஆண்டவருக்கு முழுசுமா உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. உங்களோட பேசலைன்னா இப்படியே நான் அடிக்கடி கூப்பிடுங்க என்னைய. மெல்லிய சத்தத்தில் 1000 பேர் இருந்தாலும் அந்த சத்தம் மாத்திரம் உங்களுக்கு காதில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி அப்படி எங்கூட ஒரு சத்தம், அருமையான சத்தம், ரொம்ப அடிக்கடி நான் நினைப்பேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வச்சுக்கணும், ஒரு சின்ன பேனாவோ பேப்பரோ. அதை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஸ்கிரீனே பாருங்க, மறுபடியும் ஸ்கிரீன்லயே பார்க்குறேங்க, சொல்றேன். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இதை ஆவியானவர் என்னோட பேசின உடனே எங்கிருந்து தான் அந்த சந்தோஷம், அந்த உற்சாகம் வந்ததோ, அந்த வசனா பிடிச்சி இழுத்துட்டு வா வெளியில போலாம். அங்கே வந்து பார்த்தா சரஞ்சரமாக எறும்புகள் மாதிரி வந்துட்டு, ஈசல்கள் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு. அன்றைக்கு அந்த முழுருவ ஜெபம் திருவிழா மாதிரி. எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறேன் நான் உங்களை. ஏசப்பா என்னை மன்னிச்சுருங்க, நான் தெரியாம உங்களை சொல்லிட்டேன், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த பெரிய காரியம் இத்தனை பேர் 100 பேருக்கு மேலே வர்றவங்களுக்கு எப்படி வந்திருப்பாங்களோ, இனி நான் செய்யாமல் இருந்தாலும் சரி, தப்பு செய்தாலும் இப்படி அவங்க வரமாட்டாங்க, நான் என்ன செய்வேன்னு சொல்லும்போது என் ஆண்டவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் என் கண்களால் நான் மாத்திரமல்ல அன்னைக்கு வந்த அத்தனை பேருக்கு சொல்லி சொல்லி மாஞ்சேன், சொல்லி சொல்லி செத்தேங்கிறதுக்கு அர்த்தம். அதை விடிய வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருந்தேன். அநேக நாட்கள் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஒருத்தரை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு, ஏன்க்கா இன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி நாளுக்கா, துணியெல்லாம் எடுத்துருக்குறோம், நாளைக்கு காலையில் பலகாரமெல்லாம் செய்வோம், இன்றைக்கி ராத்திரி தான் எல்லாம் செய்வோம். அப்படியா, எப்படிமா வந்தீங்க, எப்படி ஐயா வந்தீங்க அப்படிங்கிறது. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ராத்திரியில் கொஞ்சம் ஹீட்டெல்லாம் விளையாடுவாங்க, கொஞ்சம் இதெல்லாம் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் தான் நம்ம ஊரில் 8 மணி 9 மணிக்கு தானே எழுந்திரிச்சு குளிக்கிறோம். நம்ம பிளைன்ஸ் மாதிரி காலையிலே 5 மணிக்கா குளிக்க இல்லை, 8 மணிக்கு பெரியவங்க குளிப்பாங்க, சின்னவங்க 9 மணிக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பலகாரம் செய்வோம், வடை பாயசம் செய்வோம், டிஃபன் செய்வோம், பிள்ளைகளுக்கு துணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் வீட்டில் சொல்லிட்டு வந்தோம், துணி வாங்கலை, டெய்லர்கிட்ட இருக்குது துணி, இன்னும் சில பொருளெல்லாம் அங்கே இருக்குது வாங்கணும். அதை வாங்கிட்டு வந்தால் தான் காலையில் பிள்ளைகளுக்கு போட முடியும், நாங்களும் கட்ட முடியும், ப்ளவுஸ் போட முடியும். அதனால நான் அப்படி கேட்டால் கூட நாங்கள் ஓஹோ அப்படியே சொல்லிவிட்டு அவங்க தூங்குவாங்க. எல்லாருமா வர்றோம், வயசானவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க, நாங்கள் வந்துடுறோம். நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி வந்து இது கடவுளுக்காக சொல்லுகிற போய் இன்றைக்கி நாங்கள் காலையில் போயிடுவோம், நேரத்தில் போயிடுவோம். பண்டிகையை எங்கள் ஜனங்களோட கொண்டாடுவோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறது எங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே அது உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஏசப்பா ஜீவ ஒளி, நீங்கள் தான் ஒளி. அந்த யோவான் 1 அதிகாரத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு. அவர் தான் ஒளி, அவர் தான் எல்லான்னு சொல்லி அதை அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமாங்க, அதை நாங்களும் நம்புறதுனால தான் நாங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை
இந்த தீபாவளியை கொண்டாடுகிற அந்த வெளிச்சத்துக்கும் அதிகமான வெளிச்சம் நீங்கள் சொல்கிறீங்க. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற ஆண்டவரை முதல்ல நாங்கள் இங்கே வந்து ஆராதிச்சுட்டு நாங்கள் போகும்போது எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒளிமயமாகும். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமெல்லாம் பிரகாசிக்கும். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேன்மழையாக பொய்யும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனங்களெல்லாம் சொல்கிறேன். சந்தோஷமாக ஆமாங்க ஆடி பாடி ஜெபித்து கலாச்சாரம் நடனம் இன்ன வரைக்கும் இருக்குது. படுக டான்ஸு துது டான்ஸ் எல்லாம் ஆடி பாடி என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லியிருக்கேன். உன்னை ஆசீர்வாதம். யார் முதலிடம் கொடுக்குறாங்களோ, என்னை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை நான் கனம் பண்ணுவேன். யார் என்னை நேசிக்கிறார்களோ நான் அவர்களை நேசிப்பேன். யார் என்னை தேடுகிறார்களோ அவர்களை நான் தேடுவேன், கண்டுபிடிப்பேன். வாரம் ஒவ்வொரு நாளும் வர்றவங்க, வேதத்தை சுமந்துட்டு வர்றவங்க, சுகமெல்லாம் போயிட்டாங்க, படுக்கையில் இருக்காங்க, முடியல அப்படிங்கும்போது அவங்கள தேடி நான் போவேன். அவங்கள தேடி போய் கதவை தட்டி சொல்லுவேன், நான் வந்திருக்கேன், இயேசு வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். தேடுறவங்களுக்கு தேடுவார். தேட முடியாத நேரத்தில் எங்களை தேடி வருகிறோம், உங்களை தேடி வருகிறோம். நீ வேதத்தை சுமந்தா அவர் உன்னை சுமப்பார். இன்றைக்கு நீ வேதத்தை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, அவர் உங்களை சுமப்பார். உடைய தேவைகள் எல்லாம் யாரும் சந்திக்க முடியாது. நீங்கள் யாருக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நாங்கள் இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு, இந்த கல்யாணம் செய்யறதுக்கு, இந்த படிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்வோம், நீங்கள் பயப்படாதுங்க, நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த நேரத்தில் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐயா ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் சாக போகிறேன், என் பிள்ளை கல்யாணம் காலையில் நடக்குது, காசு இல்லை கொடுக்குறேன்னா ஏமாத்திட்டான். அம்மா நான் என்ன பண்ணுவேன், ஏமாத்திட்டான், அதனால நான் சாக போகிறேன், இல்லை ஊரை விட்டு ஓட போகிறேன். எனக்கு முழங்கால் நின்று உருள்றேன். என்கிட்ட ஏன் இந்த ஆள் சொல்லட்டும், ஆண்டவரே நீங்கள் யார்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை, நான் இப்போ உங்களோட போராட. இப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பணம் அவங்களுக்கு எந்த வகையில் கடைசி 60வது நிமிஷத்தில் அற்புதங்களை செய்கிற 59 நிமிஷம் கடந்துரும். அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் 60வது நிமிஷம் வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தர் வருவார். அப்போ அவர்கிட்ட சொன்ன 60வது நிமிஷம் உனக்கு அற்புதம் நடக்குது, உன் மகளுடைய கல்யாணம் காலையில் நடக்குது, என்னமா பணம் கொடுத்த மாதிரி சொல்லு, உன் பிள்ளையுடைய கல்யாணம் காலையில் ஜாம் நடக்குது போ அப்படிங்கிற. ஒன்று செய்யல, டக்குன்னு ஃபோனை வச்சுட்டார். நான் உருண்டு புரண்டு அழுது காலையில் ஃபோன் பண்ணுறேன், என்னாச்சோ, ஊரை விட்டு ஓடிட்டாரோ, வேற ஏதாவது ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஐயோ எடுக்கலையே. மறுபடியும் பண்ணி கடைசியில் அவர் வருது சத்தம், பின்னால் பெரிய மைக் செட்டு. அப்புறம் யார் பேசுறது? நான் தான் பேசுகிறேன், ராணிமா. ஐயோ அம்மா நான் தாம்மா, கல்யாணம் நடந்துட்டு இருக்குதுமா, அம்மா அங்கே மைக் செட்டில் கேட்கலமா, தான் வெளியில் வந்து பேசுகிறேன், அம்மா கல்யாணம் நடக்குதுமா, நடக்குது. ஒருத்தர் கொண்டு கொடுத்தாருமா, கடவுள் மாதிரி கொண்டு கொடுத்தாரு. கடவுளே தான். இப்படி கடைசி நிமிஷத்தில் அற்புதம் செய்கிறவர் தான். அவரை நம்ம கனம் பண்ணுவோம். தீபாவளி அவர் கொடுத்துட்டீங்க, இரவை கொடுத்தீங்க, பகலை வந்து நீங்கள் சந்தோஷமாக போங்க. இரவு தான் நமக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய துணை தேவை. இரவு தான் ஆபத்து, இரவு தான் கஷ்டம், இரவு தான் கடினமான ஒரு வேலை. அந்த இரவில், அந்த அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. விடியும் பொழுது உங்கள் வாழ்க்கை விடியும். கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவரை நம்பினீங்கன்னா உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார்னு சொல்லி அனுப்புனேன். அந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 மாதத்தில் வரப்போகுது. இப்போவும் அந்த 4வது வாரத்தில் நான் இங்கே முழுநிலை ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். நோட்டீஸ் போடுறதில்ல, அதை மாற்றுறதும் கிடையாது. அது அப்படியே அது 15 பேர் 20 பேர் வந்தாலும் நடத்திட்டு இருக்கிறேன். நான் முழு இரவில் என்ன பண்ணுறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தியை போல, ஒரு தெபோராளை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு சாலமோனை போல, ஒரு பரிசுத்தவான்களை போல, கர்த்தருக்காக வாழ்ந்த தேவை நிறைந்த பெண்களை போல, ஒரு ஐடாஸ் கடவை போல, ஒரு ஏவி கார்மைக்கேலை போல, ஒரு மதர் திரைசாவை போல, ஒரு என்னுடைய தாயை போல, இப்படி நான் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய பலவீனம் வரக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன குடிசை கட்டிகிட்டு இருக்கிறேன் மாட்டுக்கொட்டலில். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதனால் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, காணிக்க அனுப்புவீங்களா? அனுப்புகிறவங்க மாத்திரம் அனுப்புங்க. இந்த அனுப்ப முடியாதவங்க இருக்கீங்களே, வசதி இல்லாதவங்க அனுப்பாதீங்க. எனக்கு
எனக்கு அப்போ இருந்து அனுப்புகிறவங்களெல்லாம் சந்தோஷமாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்லலை, ஆனால் அனுப்பிச்சிட்ருக்குற அவர்களுக்கு கொடாபடி நன்றி சொல்கிறேன். ஏசப்பா மூலமாக அவர்களை வாழ்த்துக்கிறேன். கண்களை மூடி ஜெபணுமா? அன்பின் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, மனம் மாறாதவரே, பொய்யுரையாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை காண்கிறவரே, அன்பின் தாக்குறத நேரத்தில் இறங்கி வந்திருக்கீங்க. 2 பேர் கூடனா இறங்கி வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது கற்பனை அல்ல. ஆனால் அதே போல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 2 பேர் கூடின உடனே நடுவில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் வருவேன்னு, அது பொய் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்குங்க அந்த வாக்கு தத்துவத்தை. கூடும் பொழுது 2 பேர் கூடும் பொழுது அவர் நடுவில் வருகிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அந்த அருமையான ப்ரொஃபஸர் அந்த ஸ்டீஃபன் ஆபிரகாமுடைய மனைவி பத்மா ஸ்டீஃபனுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுறாரு. தெரியுமா? அன்னையிலிருந்து எனக்கு எவ்வளோ பெரிய தைரியம். இந்த வசனம் எவ்வளவு 100க்கு 101 உண்மை. 2 பேர் இருக்கும்போது வந்து நாங்கள் எந்த குறிப்பை வைக்கிறோமோ அவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு உண்டாக தொடங்கும் போதே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடைய ஆண்டவராகிய கர்த்தர் நான் வைக்கிற விண்ணப்பத்துக்கு எப்படி பதில் தர்றார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் ஆண்டவரை நான் கூப்பிட்டுருக்கேன். அந்தந்த இடத்துல நீங்கள் முழங்கால் போட்டுங்க, முக்காடு போட்டுங்க, பக்தியோட வைராக்கியத்தோட ஆவலோட எதிர்பாருங்க. இப்போ நான் கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில் ஆராதிங்க. ரிபக்கா பாஷை வரவா, வாங்க வாங்க. தூதர்கள் பாஷை, அந்த அந்நிய பாஷை ஒருத்தருக்கு தெரியலன்னா அவன் கேவலம் பண்ணுவான், அவன் முட்டாள். அவனுக்கு அந்நிய பாஷை தெரியாது. தூதருடைய பாஷை ஏசப்பாக்கு தான் தெரியும். அது அவருக்கு எனக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. நம்ம பேசுறோம் அவ்வளவுதான். அந்த பாஷையை புரிந்து கொள்கிறவர்கள் மனிதர்கள் கர்த்தர் புரிந்து கொள்வார். பேசுங்க 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 பேசுங்க. அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவார் ஆண்டவர். உடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல் எல்லாம் அந்த அக்கினி அபிஷேகம் சாம்பலாக்கி போடும். என்னுடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் சாம்பலாக்கி கொண்டிருக்க அந்த அக்கினி அபிஷேகத்தை அதுக்காகத்தான் கேட்கிறோம். நீங்க அதுக்காக கேளுங்க. அக்கினி அபிஷேகத்தை ஊற்றினார்னு வைங்க, அப்படியே பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் ஆபத்துகளையும் துன்பங்கள் பில்லி சூனிய கட்டு மந்திர மாயங்கள் எல்லாத்தையும் அந்த அக்கினி அபிஷேகம் சாம்பலாக்கி போடும். நிச்சயம் முடிவுண்டு நம்பிக்கை வீட்பாக செய்து பாருங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எந்திரிச்சு உட்கார முடியாது, படுத்து கொண்டிருக்கிற, முழங்கால் படி போடாத உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஏழை பெற்றோர், பெரியவர்கள், சின்னவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள், கையேந்தி மடியேந்தி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்னென்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. எனக்கு சொன்னா தான் தெரியும் ஆண்டவரே. நீ சொல்லாமலே அவர்கள் வாயில வருகிற வார்த்தை நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகள் எல்லாம் நீர் அறிந்து ஆண்டவரே நடுவில் நின்று கொண்டிருக்கு. வாக்கு கடங்காத பெருமூச்சுகள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகள். பொய் சொல்றதில்ல, பொய் சொல்றதில்ல. இந்த பொய் சொல்றேன்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 பேர் கூடினா அவர்கள் நடுவில் வந்து பெருமூச்சு, பெரிய பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறேன். என் அன்பின் ஆண்டவர் உங்களுக்கு வேணுமா? தூரத்துல இருந்து பாக்குறீங்களா? வெக்கமா இருக்குதா உங்களுக்கு? ஏசப்பாட்ட வர்றதுக்கு வெக்கப்படுறீங்களா? வெளியில வராதீங்க, உள்ளே இருங்க, மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, அவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் உங்களுக்கு விரோதமா பேசுனதெல்லாம் மன்னியும் உங்க பொற்பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். மன்னிச்சு எங்களையும் ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்க குடும்பங்கள்ல பல தேவைகள் உண்டு. கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பார்த்து கொண்டிருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதி. தயவு செய்து காணிக்க அனுப்புங்க. திரும்ப திரும்ப வாரம் பேசணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623020005210, IFSC கோட் CNR B00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001.
உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் IDIB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.